வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ராதிகா வின்சன். நான் AM ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் யாருக்கு இருந்தாலும் நகரை அபிவிருத்தி செய்வதற்கு அது தடையாக அமைய மாட்டாதென ஜனாதிபதி தெரிவிப்பு. கிழக்கு மாகாணத்திலும் வெள்ளத்தினால் பெருமளவு மக்கள் பாதிப்பு. மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழ் ஏராளமான பாம்புகள். ரஷ்யாவில் அமெரிக்க அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு தடை. தென்கொரிய தேர்தலில் போட்டியிடும் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு வேட்பாளர்களுக்கு இடையில் கடும் போட்டி. இனி விரிவான செய்திகள். ஐக்கியப்படுத்தப்பட்ட நாட்டில் மக்களின் இதயங்களை ஒன்று சேர்ப்பதில் ஊடகங்களுக்கு பெரும் பொறுப்பு உள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் அபிமன் ராத்திரிய என்ற கலை நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பிரித்தானிய ஆட்சிக் காலத்தில் வானொலி சேவையை ஆரம்பித்த முதலாவது ஆசிய நாடு இலங்கை ஆகும். 1925 டிசம்பர் 16 இந்நாட்டில் முதலாவது வானொலி சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 87வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அபிமன் ராத்திரிய கலை நிகழ்ச்சி கூட்டுத்தாபனத்தின் ஆனந்த சமரகோன் கலையகத்தில் நடைபெற்றது. நாட்டு மக்களின் இதயங்களை ஒன்று சேர்ப்பதற்கு ஊடகங்களுக்குள்ள பங்கு தொடர்பாக ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றும் போது இன்று ஒரு நாடு இருக்கின்றது. இதேவேளை 45 வரையிலான வானொலி சேவைகள் காணப்படுகின்றன. இவற்றுக்கு மாபெரும் பொறுப்பொன்று உள்ளது. நாங்கள் இந்த நாட்டை ஐக்கியப்படுத்தியுள்ளோம். 2 அல்லது 3 பிரிவுகளாக பிளவுபட இடமளிக்கவில்லை. மக்களின் நெஞ்சங்களை இணைக்கும் பெரும் பொறுப்பு தற்பொழுது இந்த வானொலி சேவைகளுக்கு உள்ளது என்று குறிப்பிட்டார். கலாநிதி பண்டிட் அமரதேவுக்கு விசேட நினைவு விருதும் இதன்போது வழங்கப்பட்டது. அமைச்சர்கள், கலைஞர்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4வது நாளாகவும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கடும் மழை வெள்ளத்தினால் 34,150 குடும்பங்களைச் சேர்ந்த 1,35,640 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. 12,452 குடும்பங்களைச் சேர்ந்த 49,993 பேர் தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேறி நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் தங்கியிருப்பதாகவும் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளார். இந்த மாவட்டத்தில் 115 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 607 வீடுகள் ஓரளவு சேதமடைந்துள்ளன. அம்பாறை மாவட்டத்திலும் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. 192 குடும்பங்களைச் சேர்ந்த 697 பேர் இருப்பிடங்களை இழந்துள்ளனர். இவர்கள் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். பெரும் எண்ணிக்கையிலான வயல் காணிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக இடர் முகாமைத்துவ நிலைய அதிகாரி தெரிவித்துள்ளார். போக்குவரத்திற்கும் தடை ஏற்பட்டுள்ளது. வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் உள்ள சிறு குளங்கள் நிரம்பியுள்ளன. மழை தொடர்ந்தால் குளங்கள் உடையக்கூடிய ஆபத்து இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. எதிரோயா பெருக்கெடுத்திருப்பதால் புத்தளம் மாவட்டத்தில் பங்கதனிய, ஆராய்ச்சி கட்டுவ, பத்துலோயா உட்பட பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கொழும்பு புத்தளம் வீதியில் உடப்பு சந்தி முதல் பங்கதனிய வரையில் வெள்ளம் ஏற்பட்டதால் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கல்முனை பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் கல்முனை மாநகர சபை ஈடுபட்டுள்ளது. கனரக வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு தேங்கி நிற்கும் நீரை கடலுக்கு அனுப்பும் பணி இடம்பெற்று வருகிறது. இந்த நடவடிக்கை மாநகர முதல்வர் கலாநிதி ஷிராஸ் மீரா சாஹிபின் கண்காணிப்பில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது.
கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழை காரணமாக மருதமுனை பிரதேசத்தில் உள்ள மேட்டுவட்டை வீட்டு திட்டத்தின் குடியிருப்புக்கான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நீர்மட்டமும் இந்த பகுதியில் அதிகரித்து வருகிறது. பிரதான வீதிகளில் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டதால் வள்ளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மட்டக்களப்பு வேப்பவட்டுவான் கரன்குளம் மடு பிரதேசத்தில் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட விவசாயி ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஒருவரை காணவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். 37 வயதுடைய பாலகப்பொடி பத்மராஜா என்பவரே இறந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை அடுத்து பிற மாவட்டங்களுக்கான போக்குவரத்து சேவைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தை தொடர்ந்து கொழும்பு மட்டக்களப்பு புகையிரத சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு நகர் மற்றும் வந்தாறுமூலை வளாக கட்டடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அனைத்து பீடங்களுக்குமான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி 2ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் கீழ் பெருந்தொகையான பாம்புகளை காண முடிகின்றது. கடந்த வருடத்தை போன்று இவ்வருடமும் இப்பாம்புகள் இப்பகுதியில் குவிந்திருப்பதையிட்டு மக்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர். 3 மற்றும் 4 அடிகள் நீளத்தை கொண்டவையாக இவை காணப்படுகின்றன. கடந்த திங்கட்கிழமை முதல் இப்பகுதியில் பாம்புகளை காணக்கூடியதாக உள்ளன. இதனை பார்வையிடுவதற்காக பெரும் எண்ணிக்கையான மக்கள் இப்பகுதிக்கு வருகை தருகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் கடும் மழையை தொடர்ந்து தூண்டில் மற்றும் கைவலை மூலமாக மீன்பிடி நடவடிக்கைகள் கிராமப்புறங்களில் இடம்பெற்று வருகின்றன. துறைநிலாவணை கிராமத்தில் உள்ள குளக்கட்டு பிரதேசத்தில் இவ்வாறான தொழில் முயற்சிகளில் பலர் ஈடுபட்டுள்ளதை காண முடிகிறது. இளைஞர்கள், முதியோர் உள்ளிட்ட பலர் கைவலை மற்றும் தூண்டில்களை பயன்படுத்தி மீன்களை பிடித்து வருகின்றனர். பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் தீர்ப்புக்கு சவால் விடுத்து பிரதமர் நீதியரசர் திருமதி ஷிராணி பண்டாரநாயக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். பிரதமர் நீதியரசருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் 5இல் 3க்கு அவர் குற்றவாளி என பாராளுமன்ற தெரிவுக்குழு அண்மையில் தீர்மானித்தது. செலிங்கோ கம்பெனிக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மீறல் மனு ஒன்றை வேறு நீதியரசர் குழுவில் விசாரிக்கப்பட்டு வந்த வேளையில் அதனை தனது தலைமையிலான நீதியரசர் குழுவுக்கு பொறுப்பேற்று விசாரித்தமை பிரதமர் நீதியரசருக்கு எதிரான முதலாவது குற்றச்சாட்டாகும். வருடாந்த சொத்துகள், பொறுப்புகள் வெளிப்படுத்தலில் தமது ஆதனங்கள் தொடர்பாக குறிப்பிடாமை மற்றும் ஒரு குற்றச்சாட்டாகும். தனது கணவரான காரியவசத்திற்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதியரசர் என்ற வகையில் பக்கச்சார்பாக செயற்பட்டமை நிரூபிக்கப்பட்டுள்ள மற்ற குற்றச்சாட்டாகும். பாராளுமன்ற விசேட குழுவின் தீர்ப்புக்கு எதிராக ரிட் கட்டளை ஒன்றை விடுக்குமாறு கோரி பிரதமர் நீதியரசர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தனது மனுவை தாக்கல் செய்துள்ளார். நாட்டின் வரலாற்றை தெரிவுபடுத்தும் சதித்திட்டத்தில் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயற்பட்டு வருவதாக புத்திஜீவிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சுவடிகள் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது ஜனாதிபதியும் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் சீர்குலைக்க முயற்சிக்கும் சக்திகள் வரலாற்றையும் தெரிவுபடுத்தும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக புத்திஜீவிகள் தெரிவித்துள்ளனர். பேராசிரியர் ராஜசோம தமது கருத்தில் அண்மை காலம் தொடக்கம் இந்த குழுக்கள் அதேபோன்று சில அமைப்புகள் உள்நாட்டில் செயற்பட்டு வரலாற்றினையும் கலாச்சாரத்தையும் தெரிவுபடுத்தும் அல்லது அந்த துறையில் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றன. இதற்கு சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு ரீதியாகவும் உதவிகள் கிடைத்து வருகின்றன. இதனை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். මේ ගැන සවිඥානිකව සිටිය යුතුයි. මා හිතන්නේ ජාත්‍යන්තර වශයෙන් හා සුදේශික වශයෙන්ුත් යම් යම් විදිහට ආධාර ලබන කණ්ඩායම් සංවිධානාත්මකව මේ ව්‍යාපාරයට අවතීර්ණ වී තිබෙන බවයි අපිට දීර්ඝ කාලීනව මේ පිළිබඳව නිරීක්ෂණය කරන විට අවබෝධ වන්නේ.
பேராசிரியர் ஜகத் வீரசிங்க கருத்து வெளியிடுகையில் சில வரலாற்று ஆய்வாளர்கள் சில சக்திகளுக்கு அடிபணிந்து நடக்கின்றனர். இவ்வாறான நிலைமைகளை நீக்குவதற்கு இலங்கையில் வரலாறு தொடர்பாக கற்பிக்கும் நிறுவனங்களையும் தொல்பொருளியல் துறையில் பட்டப்பின் படிப்பினை வழங்கும் நிறுவனங்களையும் பல்கலைக்கழக மட்டத்தில் உருவாக்க வேண்டும். இவற்றினூடாக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். திவிநகம வேலைத்திட்டத்தினூடாக மாகாண சபைகளுக்கான அதிகாரம் குறைக்கப்படும் என எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டு தவறானது என பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசன் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தார். திவிநகம சட்டமூலத்தை பார்க்கும்போது திவிநகம சட்டம் மாகாண சபை அதிகாரங்களை குறைக்கப் போவதாக எதிர்கட்சியினர் சொல்லுகிறார்கள். அது வெளியான ஒரு கருத்து. உண்மையில் திவிநகம சட்டம் மூலம் பாராளுமன்றத்திற்கு 3/2 பெரும்பான்மைகள் 8ஆம் தேதி நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம். திவிநகம சட்டம் மூலமாக திவிநகர திணைக்களத்தை உருவாக்கப் போகிறோம். திவிநகர திணைக்களத்தின் மூலமாக கிராமிய மட்டத்திலே சென்று மக்களுக்கான சேவையை நாங்கள் செய்ய போகின்றோம். 13வது திருத்தச் சட்டம் சம்பந்தமாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் பிரபா கணேசன் கருத்து தெரிவித்தார். 13வது திருத்த சட்டத்தை ஒழிக்க வேண்டாம் என்று நாங்கள் 31 பேர் நான் உட்பட கைசாத்திட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். ஆகவே இந்த கடிதத்தை எழுதியவர்கள் எல்லோரும் தேச துரோகிகள் என்றும் அதேபோல் ஜேவிபியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அன்றகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கிறார், நாங்கள் தேச துரோகிகள் என்றும் எங்களை ஜனாதிபதி தான் 2ஆக ஆட்டுப்படைக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது 13வது திருத்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு ஒரு குழுவையும் 13வது திருத்த சட்டத்தை ஆதரிப்பதற்கு ஒரு குழுவையும் ஜனாதிபதி அவர்கள் தான் ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை அவர் சுமத்தியிருக்கிறார். இது முற்றிலும் பிழையான ஒரு விடயமாகும். அதாவது அதிகாரத்தை பிரித்து நாட்டை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கில் தான் நாங்கள் இதை கைசாத்திட்டு இருக்கிறோம். இந்த 31 பேரில் அமைச்சர் மெர்வின் சில்வாவும் கைசாத்திட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே பல பேர் இன்னும் இதற்கு கைசாத்திடுவதற்கு தயாராக இருக்கிறார். கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் யாருக்கு உரித்தாக இருந்தாலும் நகரை அபிவிருத்தி செய்வதற்கு அது தடையாக அமையாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதமில்லாமல் நாம் மக்களுக்காகவே சேவையாற்ற வேண்டும். சேவையாற்றாவிடின் மக்களே அசௌகரியம் அடைவார்கள் என்றும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். கொழும்பு மாநகர சபையில் எதிர்க்கட்சி குழுவினருடன் அலரி மாளிகையில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்திய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக இங்கு ஆராயப்பட்டது. ஜனாதிபதியின் தலைமையில் பாதுகாப்பு நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் வழிகாட்டலில் கடந்த சில ஆண்டுகளாக 1300 கோடி ரூபாய் நிதி கொழும்பு நகர அபிவிருத்திக்கு செலவிடப்பட்டுள்ளது. அமைச்சர் நிமல் ஸ்ரீபாரடி சில்வா, பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் மிலிந்த மொரகொட ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். தமது நாட்டுக்குள் இயங்கும் அமெரிக்க உதவிகளை பெறும் அரசு சார்பற்ற நிறுவனங்களை தடை செய்ய ரஷ்யா தீர்மானித்துள்ளது. அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வறுமை ஒழிப்பு, கிராம அபிவிருத்தி, நிவாரண சேவைகள், கல்வி அபிவிருத்தி ஆகிய சேவைகளை இலக்காக கொண்டு செயற்படுகின்றன. சில அமைப்புகள் இந்த குறிக்கோள்களுடன் செயற்பட்டு வருகின்றன. மேலும் சில அமைப்புகள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் ஆட்சி அதிகாரத்திலும் நிர்வாக கட்டமைப்புகளிலும் நடவடிக்கைகளிலும் வெளிநாட்டு தலையீடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் செயற்பட்டு வருகின்றன. இவை பக்கசார்பான பொய்யான ஊடக அறிக்கைகளை வழங்குதல், ஆர்ப்பாட்டங்கள், வேலைநிறுத்தங்களை ஒழுங்கு செய்தல் என்பவற்றை மறைமுகமாக மேற்கொள்கின்றன. ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இவ்வாறான நிலைமை காணப்படுகின்றன. ரஷ்யா, சீனா உட்பட மத்திய கிழக்கு நாடுகள் சிலவற்றில் அரசு விரோத நடவடிக்கைகளுக்கு இந்த அரசு சார்பற்ற அமைப்புகள் ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அறிய வந்துள்ளன. அரசு சார்பற்ற நிறுவனங்களாக குறிப்பிடப்பட்டாலும் இவை பெரும்பாலும் மேற்கத்திய நாடுகளிலிருந்து நேரடியாக நிதி உதவிகளை பெறுகின்றன. அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உளவாளிகளாக செயற்பட்டு அரசுகளின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. இந்த குற்றச்சாட்டினை லத்தீன் அமெரிக்க நாடுகளின் அமைப்பு முன்வைத்துள்ளது. ஒசாமா பின் லாடனுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைக்கு உதவியாக பாகிஸ்தான் அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றை வெளியேற்றியது. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை ஊக்குவிப்பதாக கூறி தமிழ்நாட்டு போலீசார் 4 அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். பங்களாதேஷ் நாட்டிலும் சில அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளன. அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வெளிநாடுகள் எதிர்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு செயற்படுவதாக ஜாம்பியாவின் நீதித்துறை அமைச்சர் வைண்டர் கம்பா குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு இடையில் சுகாதார அமைச்சினால் நடத்தப்பட்ட தேசிய உற்பத்தி திறன் போட்டியில் நிந்தவூர் மாவட்ட வைத்தியசாலை சி பிரிவில் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கிடைத்த பரிசு, சான்றிதழ், நினைவு சின்னம் முதலானவற்றை பெற்று வந்த மாவட்ட வைத்திய அதிகாரி MCM மாஹிர் தலைமையிலான குழுவினருக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிந்தவூர் மாவட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் நிந்தவூரில் நடைபெற்ற இந்நிகழ்வை ஊழியர்கள் வைத்தியசாலை நலன்புரி சங்கத்தினர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட சுகாதார அமைச்சின் சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் திருமதி ரியாசா ஆதம் யூசுப் வைத்தியசாலை உத்தியோகத்தர்களுக்கு குளுக்கோமீட்டர்களை வழங்கினார்.
யாழ் நல்லூர் நடராஜா பரமேஸ்வரி மண்டபத்தில் உள்ள நல்லத்தவி சிவசுப்பிரமணியம் அரங்கில் வடமாகாண தமிழ் இலக்கிய பெருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு மாகாண கலை பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் எஸ் சத்யசீலன் தலைமை தாங்கினார். நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட வடமாகாண ஆளுநர் ஜி எச் சந்திரஸ்ரீ உரையாற்றுகையில், இன மத வேறுபாடுகளுக்கு அப்பால் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றோம். இதன் காரணமாக எல்லா மக்களும் எல்லா மதத்தவர்களையும் வழிநடத்தி செல்வதற்கு இலக்கியங்கள் வழிகாட்டியுள்ளன. இன்றைய இளம் சமூகத்தினருக்கு கலைகளின் தொன்மை பற்றி அறியக்கூடியதாக இந்த தமிழ் இலக்கிய விழா அமைந்துள்ளது என்றார். 2012 ஆண்டுக்கான ஆளுநர் விருதுகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட 12 பேருக்கும் சிறந்த நூல்களுக்கான விருதுகளும் பரிசுகளும் நிகழ்வின் போது வழங்கப்பட்டன. பரிசுகளை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் ஆளுநரும் வழங்கினார்கள். இந்நிகழ்வில் வடமாகாண பிரதம செயலாளர் திருமதி விஜயலட்சுமி ரமேஷ், யாழ் மாநகர முதல்வர் திருமதி யோகேஸ்வரி பட்குணராஜா, வடமாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அட்டாளி சென்னையில் புதிய சந்தை கட்டட நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கட்டடத்திற்கான அடிக்கல் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஏலம் நசீரினால் நாட்டப்பட்டுள்ளது. மஹிந்த சிந்தனையின் மூலமான கிழக்கினுதயம் புறநகம வேலை திட்டத்தின் கீழ் இந்த கட்டடத்திற்காக 1,43,45,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான நிகழ்வு பிரதேச சபை தவிசாளர் எம் ஏ அஞ்சில் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அம்பாறை மாவட்ட பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஏஜிஎம் இர்ஷாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக அழிவு தொடர்பாக தம்முடைய வரலாற்று பூர்வமான ஆவணங்களிலோ கலாசார பட்டியல்களிலோ ஒருபோதும் குறிப்பிடவில்லை என லத்தீன் அமெரிக்க கோத்திர தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மாயன் கலண்டரை அடிப்படையாக கொண்ட உலக அழிவு பற்றிய கருத்தை மேற்குலக ஊடகங்களும் மற்றும் பல கோஷ்டிகளும் உருவாக்கிய ஒன்றென MSNPC இணையதளம் அதன் செய்தி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு டிசம்பர் 21ஆம் தேதி உலக அழிவு நிகழும் என கருத்து பரிமாறல்கள் நடைபெற்று வருகின்றன. அத்தகையோர் அழிவு நடைபெறாதென விஞ்ஞானபூர்வமாக தெளிவுபடுத்தி நாசா நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பூமியுடன் கிரகம் ஒன்று மோதுதல், பூமி இருளடைதல், வெப்பமான சூரிய காற்று வீசுதல் என்பன கற்பனை கதைகள் என்று நாசா நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. டிசம்பர் 21ஆம் தேதி பழைய யுகம் பூர்த்தி பெற்று புதிய யுகம் உருவாகும். கலண்டர் பூர்த்தி அடைவதால் புதிய யுகம் உருவாவதாக மெக்சிகோவிலும் கவுட்டமாலாவிலும் மாயா மத குருமார் தெரிவித்துள்ளனர். பொலிவியாவில் இன்கா கோத்திரத்திலிருந்து வரும் ஐமாரா கோத்திர மத குருமார் புதிய யுகத்தின் ஆரம்பத்தை ஏற்றுக்கொள்வதற்காக விசேட பூஜைகளை நடத்தினர். சுதேசவாசியான பொலிவியா ஜனாதிபதி யூ ஃபெரோஸும் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டார். தொடர்பான விளையாட்டு செய்தி ஒன்று. தேசிய குத்துச்சண்டை வெற்றி கிண்ணத்தை ஸ்லிம் லைன் விளையாட்டுக் கழகம் வென்றுள்ளது. 15 விளையாட்டுக் கழகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 153 விளையாட்டு வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இரு பிரிவுகளிலும் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டியில் 37 புள்ளிகளை பெற்றுக் கொண்ட ஸ்லிம் லைன் அணி வெற்றி கிண்ணத்தை பெற்றது. 18 புள்ளிகளை பெற்ற ராணுவ அணி 2ஆம் இடத்திற்கும் 15 புள்ளிகளை பெற்று விமானப்படை அணி 3ஆம் இடத்திற்கும் தெரிவு செய்யப்பட்டன. சிறந்த வீராங்கனையாக மாசதன் விளையாட்டுக் கழகத்தின் சசிகலா தெரிவு செய்யப்பட்டார். சிறந்த விளையாட்டு வீரராக மாசதன் விளையாட்டுக் கழகத்தின் அனுஷ கொடித்துவக்கு தெரிவு செய்யப்பட்டார். பரிசு வழங்கும் நிகழ்வு மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக்கவின் தலைமையில் இடம்பெற்றது. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.